வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். உங்களுடைய திரைப்பயணத்தில் நீங்கள் வெற்றியும் சந்திச்சிருக்கீங்க, தோல்வியும் சந்திச்சிருக்கீங்க. வெற்றி எல்லாரும் கொண்டாடுவோம். அதை பற்றி இல்லை, நான் கொண்டாடவே இல்லை. என் மூஞ்சியை பாருங்கள், பயங்கரமான பிளாக் பஸ்ட் கொடுத்த மாதிரியா இருக்கேன். ப்ரெஷரில் தான் இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கேன். இப்போ பயந்தா அடுத்து என்ன பண்ண போகிறோம் டக்குன்னு அதுக்குள்ளே மண்டை ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாரமாக டே என்ஜாய் பண்ணு, தேட்டரில் போய் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க 3 வருஷம் சும்மாவே இருந்தீங்க, போங்க தேட்டர் போய் அந்த மக்கள் எப்படி சிரிக்கிறாங்கன்னு போய் பாருங்க. அதுவே ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு அனுபவம். அவ்வளோ கை தட்டுறாங்க, அப்படி சிரிக்கிறாங்க. தேட்டருக்கு கும்பகோணம் வாசு தேட்டர்லாம் எனக்கு என்றைக்கும் ஃபோன் அடிச்சதில்லை. அவர் ஃபோன் அடித்து அந்த ஓனர் சொல்கிறாரு, ஆர்கேபி தேட்டர் செந்தில் சொல்கிறாரு, அப்படி சிரிக்கிறாங்க, அப்படி கொண்டாடுறாங்க. அந்த ஸ்ரீதர்னு சொல்லி நம்ம திருச்சி ஸ்ரீதர், அவர் இயக்குனரே போக என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. என் அசிஸ்டன்ட்ஸ்லாம், சார் என்ன சார் ஆஃபீஸ்க்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 2 நாள் தான் போனேன். சரி, ஓகே, மக்கள் பிடிச்சிருச்சு, அடுத்து என்ன பிடிக்க வைக்கிறதுக்கான மைண்டு ஓட ஆரம்பிச்சிருது. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், ஐ எம் அட்வொகேட் ஃப்ரம் தேனி சார். அருமை, சொல்லுங்க. ரொம்ப 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 சந்தோஷம் சார் இந்த படத்துக்காக. எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கீங்க இந்த படத்துல. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் கமல் சார். அண்ட் அப்புறம் சேதுபதி சார், அவர் எங்க வீட்டுல ஒருத்தர் வச்சுக்கோங்களேன். சோ அதாவது எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்கல்ல நீங்க, சேது சார், நானு, எல்லாருமே சார். அதனால ரொம்ப பிடிக்கும் உங்களோட படங்கள்லாம். சார் மெசேஜ்ல அனுப்பிட்டேன் சார். நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்தோம், அதுக்கு சொல்ல. ரொம்ப 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 ஹாப்பி சார். டைட்டிலே தலைவன் தலைவின்ற டைட்டிலே வேற லெவல் சார். அன்னைக்கு எல்லாம் அவ்வளவு ஹாப்பியா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 1 வீக் முன்னாடி புக் பண்ணிட்டோம் சார். அப்புறம் உங்க படங்கள் நீங்க சின்ன சின்ன எமோஷன்ஸ எப்படி ஃபேமிலில உள்ளவங்களோட கனெக்ட் பண்ணுவீங்க, அதெல்லாம் நான் ரொம்ப யூனிக்கா நோட் பண்ணுவேன் சார். நான் ஆக்சுவலி சினிமா ரசிகை சார். சினிமா ரொம்ப இன்ச்சா பார்த்து ரசிப்பேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. உங்களோட அந்த மாதிரி தரமான சிந்தனை கருத்துக்கள்லாம் என் குழந்தைங்களுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்றேன் சார். அப்புறம் பசங்க படம் சார், அந்த பசங்க படம், பசங்க 1 and 2 ரெண்டுமே என் பசங்க ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க சார். We are very proud to talk to you sir, both of you sir. Thank you so much sir. Thank you. ரொம்ப எங்க சேது டார்லிங் கேட்டது மட்டும் சொல்லிடுங்க சார். கண்டிப்பா சொல்றேன். திரைப்படங்கள் இந்த மாதிரி எடுங்க சார். மிக்க நன்றி சார். நன்றி. கண்டிப்பா எடுப்பேன். தோல்வி எந்த அளவு பாதிக்குது? தோல்வி இந்த 3 வருஷம்லாம் மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ரொம்ப நம்ம மேலே ஒரு நம்பிக்கை கொஞ்சம் தளர ஆரம்பிக்கும். நீங்கள் சும்மா பார்த்தா கூட நம்மளை பார்க்குற பார்வை வேறையாக இருக்கும்னு இது பண்ணுவோம். யாராவது ஃபோன் எடுக்கலைன்னா கூட இதுதான் காரணமாக இருக்கும்னு நம்மளே நிறைய டவுட் வர ஆரம்பிக்கும். ஆனால் இல்லை இது தப்பு இது கொஞ்சம் விட்டோம்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடுவோம். இந்த மாதிரி நிறைய சினிமாவுக்குள்ளே தடுமாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இதுவாகிடும். ஆனாலும் ஓகே, இது இல்லையே, இது என்ன தோல்வி இல்லையே. தோல்வியும் இப்போ என்னுடைய படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த படமும் தோல்வி கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டர் லெவலில் தேட்டருக்காரங்களை எடுத்திங்கன்னா லாபத்துடைய சதவிகிதம் தான் குறைஞ்சிருக்குமே ஒழிய தோல்வி அப்படின்னு நீங்கள் எந்த படத்தையுமே நீங்கள் இது சொல்லிட முடியாது. இல்லை, இது நீங்கள் வாங்கி அவங்க எல்லாருக்கும் லாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, லாபம். ஆனால் நம்ம நினச்ச நம்பரோ, நம்ம நினச்ச இடமோ, நம்ம நினச்ச விமர்சனமோ கிடைக்காத போது தான் தோண்டு போயிடுறோம். அதுதான் ஒழிய என் படத்துக்கு. ஆனாலும் அது நினச்சது நடக்கலையே அப்படிங்கிறது. இப்போ இந்த படம் ஒரு 20 crores ஷேர் வந்துருச்சுன்னா போதும் அப்படின்னு நினச்சோம். அது இன்றைக்கி 25க்கு மேலேங்கிறாங்க, 30ங்கிறாங்க. அது என்ன வரப்போகுதுன்னு அது நமக்கு, அது ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்குமானது. ஆனால் சேது சாருக்கு ஒரு நாள் நான் வார்த்தை கொடுத்தேன். ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா இப்படி ஒரு படம் கொடுத்ததுக்கு அப்படிம்பாரு. ஐயா உங்கள் கேரியரில் ஹையஸ்ட் கலெக்ஷனாக கொடுக்குறதுக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. அப்படி ஐயா, உண்மையா நடந்துருமா ஐயா? அப்பே சொன்னீங்களா? நான் சொன்னேன் சார். அருமை. நீங்கள் சேது சார்கிட்ட கேளுங்க சார். கடைக்குடி சிங்க நான் சொன்னேன் சார். ஃபேண்டாஸ்டிக். கடைக்குடி சிங்க அதுங்கும்போது கார்த்தி சார் 10வது நாள் நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னாரு. சார் அதெல்லாம் அப்புறம் பேசுவோம், படம் ஜெயிச்சாத்தான் நீங்கள் எனக்கு படம் கொடுப்பீங்க சொன்னீங்க. நான் சொல்லுவேன் சார். நான் சார் நான் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன் சார். எதுவாக இருந்தாலுமே 10வது நாளே அவர் படம் பண்ணணும்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்கள் கேரியரில் ஹையஸ்ட்டு நான் கொடுப்பேன் சார், அப்புறம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. கடைக்குடிச்சிங்க நடந்தது.
அடுத்து சிவகார்த்திகேயனுக்கு சொன்னேன், நம்ம வீட்டு பிள்ளைம் போது சொன்னேன். ஏன்னா சிவாவுடைய முந்தின 2 படங்கள் சரியாக போகலை அப்படிங்கும்போது சிவா இந்த படத்தை வந்து நான் ஹையஸ்ட்டாக கொடுக்கணும். சூப்பர். நான் ஒவ்வொரு ஹீரோவுக்கும் எல்லா படத்துக்கும் அப்படி தான் இது பண்ணேன். அது ஒரு அதுக்காக ஒர்க் பண்ணுறீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ என் படத்தை வந்து தேட்டரில் அதை நம்ம ஆஃபீஸில் அசிஸ்டன்ட்ஸ் எல்லோரும் பார்ப்போம்ல, அப்போ வந்து சார் படம் ஹிட்டு சார் அப்படின்னாங்க. ஹிட்டா? டே ஹிட்டுக்காடா அவ்வளவு கஷ்டப்பட்டு பிளாக் பஸ்ட் ஹிட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படிங்க. அப்போ நீ கோல் வேற, என்னுடைய இது வேற. அது மிஸ் ஆகும்போது நமக்கு நம்ம நினச்சது ஒன்று நடக்கலையே அப்படிங்கிற அந்த வருத்தம் தான் சார். ஏன்னா அவ்வளோ வேலை பார்க்குறோம். இப்போ இது வந்து இது ஒரு சாதாரண சிறுகதை சார். கொஞ்சம் விட்டோம்னா அந்த கதையே டோட்டலாக ட்ராமாவாக மாறிடும், சீரியலாக மாறிடும். என்னடா ஒரு சிறுகதையை போய் ஒரு லென்த்து படமாக எடுத்து வச்சு என்ன. ஆனால் ரைட்டிங் சார், அப்போ அது 18 வருஷம் எழுதினேன் சார். எதற்கும் துணிந்தவனுக்கும் 18 வருஷத்துக்கு மேலே எழுதினேன். கடைக்குட்டி சிங்கத்துக்கும் 16 வருஷம் தான் என்னமே எழுதினேன். அப்போ நம்ம வேலை ரைட்டிங் வேலை கரெக்டாக தெளிவாக இருக்கிறதுனால அது சில இது மிஸ் ஆகும்போது சமையல் மாதிரி தானே சார். அம்மா நல்லா சமைக்கிற சாப்பாடு ஒரு நாள் என்றைக்கோ ஒன்று, அதுக்காக அம்மா இதை கொஞ்சம் சுமாராக சமைப்போம்னா அன்றைக்கி சமைச்சிருப்பாங்க, அப்போ நமக்கு வருத்தங்கள் வரும் சார். வணக்கம் பாண்டியராஜ் சார், தாரகேஸ்வர் டி நகர்லேருந்து பேசுகிறோம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ மற்ற படத்துக்கெல்லாம் சக்ஸஸ் பார்ட்டி இந்த நம்பர்ஸ்லாம் சொல்லி கொண்டாடுவாங்க, நீங்க தைரியமா லைவ்ல வந்தே பேசுறீங்க. இல்லை, சித்ரா லக்ஷ்மண் சாரும் சும்மா கூப்பிட மாட்டார்ல, அவரும் தேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர், எங்கள் தயாரிப்பாளர் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு தான் இவனை வந்து லைவுக்கு கூப்பிடணுமான்னு முடிவு பண்ணியிருப்பார். கூப்பிட்றவங்களும் சாதாரண ஆள் இல்லை, ஏன்னா அவங்க ஒரு தயாரிப்பாளர் இல்லை. அந்த நம்பிக்கையில் தான் வந்து உட்காந்துருக்கேன். நானும் கேட்டுக்கிட்டேன் எல்லாருக்கும், படம் ஹிட்டு தானா, படம் பிளாக் பஸ்ட் தானா, இத்தனை கோடின்னு சொல்கிறாங்களே உண்மைதானா, நான் போகலாமா வெளியில் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். உங்களோட எந்த படம் வந்தாலும் எனக்கு இன்னி வரைக்கும் உங்களோட பசங்க வந்து ஃபேவரட் மூவி சார். அதுல பாலமுரளி கிருஷ்ணா சார் பாடின அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அது ஒரு கேள்வி சார். இன்னொன்னு, நீங்க ரொம்ப வருஷமா சூரி சாரோட டிராவல் பண்றீங்க. அவரை சின்ன லெவல் காமெடியில இருந்து பெரிய காமெடியில இருந்து எல்லாமே பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு அவர் ஒரு வேற ஃபார்ம்ல இருக்காரு. அந்த குரோத்தும் அவரோட நீங்க சேர்ந்து ஏதாவது ஒர்க் பண்ணுவீங்களா? ரீசெண்ட் ஏதாவது இருக்கா, எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இது 2 கொஸ்டின் தான். அவர் பாலகிருஷ்ண ஐயா பாடினது பயங்கரமான சந்தோஷம். அது ஐடியா வந்து ஜேம்ஸ் வசந்தன் சார் தான். ஆனால் ஒரு குடும்பங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடு எழுதுங்களா அப்படின்னா அதை கவிஞர் யுகபாரதி அன்பாலே அழகாகும் வீடு, ஆனந்தம் அதற்குள்ளே தேடு அப்படின்னு எழுதினார். இது யாரை பாட வைக்கிறது அப்படிங்கும்போது ஜேம்ஸ் வசந்தன் சார் இவரை பாட வைப்போம் அப்படின்னாரு. ஆனால் அவர் பாடி ரொம்ப நாளாச்சு, பாடுவாரா அப்படிங்கும்போது அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். அவர் பாடும்போது நான் ஷூட்டிங்கில் இருந்தேன், நேரில் பார்க்க முடியல. ஆனால் அப்புறம் ஸ்டுடியோவுக்கு வர சொல்லி போட்டு காமிச்சார். அது கேட்கும்போதே வந்து அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கும் அந்த சாங்கை வந்து கேட்கும்போது அவ்வளவு இதுவாக இருக்கும். அது அந்த படத்துக்கு எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்னு சொல்லலாம். அவர் பாடினது வந்து மிகப்பெரிய கிஃப்ட் எங்களுக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது. சூரி வந்து ஆமாம், சூரியுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ எங்களை மாதிரி ஆள்கள் சூரியும் இப்போ நான் ஒரு ட்ராக்கில் வேறு விதமாக கஷ்டப்பட்டு வந்திருப்பேன், சூரிய அவர் ஒரு ட்ராக்கில் கஷ்டப்பட்டு வந்தார். இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு ஹீரோவாக நின்று இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சூரியன் நானும் ஒரு 2-3 கதைகள் பேசி வச்சுருக்கோம், 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக நாங்கள் படம் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ வெற்றிகள் கொடுத்துருந்தாலும் அந்த சினிமா உலகத்தில் ஒரு தோல்வி வந்து திருப்பி அந்த அடையாளத்தையே மறக்கிற அளவுக்கு, அதாவது நம்மளே மறந்துடுவாங்க சார். அந்த அப்படி பண்ணுறாங்களே, நம்மளே மறந்துடுவாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? அது சினிமா அதுதானே சார். நீங்கள் வெற்றி மட்டும்தான் சார். ஒரு படம் ஹிட்டு கொடுத்தா தான் அதை அந்த வாங்க அப்படின்னு சொல்கிறதுலையே தெரிஞ்சிடும், நம்ம ஃபோனை எடுக்கிறதுலேயே தெரிஞ்சிடும். அது நம்ம பழகிட்டோம் சார். இது இங்கே சினிமாவுக்குள்ளே வந்து சார் எல்லார் மேலேயும் ரொம்ப நம்பிக்கையும் மரியாதையோடையும் இருந்துக்கணும். இந்த சினிமாவுக்குள்ளே எல்லார் மேலேயுமே வந்து நம்பியும் இருக்கக்கூடாது சார். இங்கே யாருமே இல்லை, அந்த வெற்றி தான் சார். வெற்றி வந்தால் பல பேர் வருவாங்க, தோல்வி வந்தால் பார்வைகள் வந்து மாறும் சார். நான் அந்த பசங்களே ஒரு டைலாக், அவன் பார்க்குற பார்வையை நம்மளை அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் பார்க்குறான்டா அப்படின்னு, மங்கள அதில் நம்ம பார்க்குற பார்வையே மங்கள தெரியுதுடா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. நம்ம சினிமா லாங்குவேஜில் சொல்லணும்னா ஹிட்டு கொடுத்தா ஃபோக்கஸில் இருப்போம், இல்லைன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருப்போம். ட்ரூ. ஆமாம், நம்மளை பார்க்குறது பார்வையே நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸில் தெரிய ஆரம்பிச்சிருவோம். என் காதுப்படவே நான் படம் பண்ணவங்களே சொன்னாங்க, சார் நம்ம கடைக்குட்டி சிங்க மாதிரி படங்கள், நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியான படங்கள் ஓடாது. ஃபேமிலி ட்ராமா நம்ம அவ்வளோதான். சினிமாவுடைய மூடு மாறுது. ஏன்னா விக்ரம் வந்து வேற ஒரு மூடுக்குள்ளே போகுது,
அது சூப்பராக இருந்துச்சு. விக்ரம் வந்து நான் அப்படி தேட்டரில் ஒரு டிசி படம் பார்க்குறது மாதிரி பார்த்தேன். அப்புறம் ஜெயிலர் வந்து அவர் ஒன்று பண்ணுறாரு, லியோ வருது. அப்போ ஸ்டைலாக மேக்கிங் மாறுது, அவ்வளோதான். அப்போ வந்து சினிமா வந்து இன்னுமே அவ்வளோதான் ஃபேமிலி ட்ராமா. ஆனால் நான் ஒன்று நம்புனேன் சார், எமோஷன் என்றைக்குமே மிஸ் ஆகாது. திருப்பி திருச்சிற்றம்பலம் வருது. திருச்சிற்றம்பலம் பார்க்கும்போது மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நான் தான் சார் பயங்கர சந்தோஷப்பட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தமிழ் சாருக்கு தான் நான் ஃபோன் அடித்தேன். அப்புறம் தயாரிப்பாளர் நம்ம செம்பியன் சாருக்கும் அவர் கண்ணன் சாருக்கு அடித்தேன். இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோனே அவங்களுக்கு நான் தான் அடிக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? அப்படியா? கண்டிப்பாக அந்த படம் ஓடும். அப்போ அந்த படம் வந்து ஜெயிக்கும்போது அது ஒரு ட்ராமா தானே சார்? கரெக்ட். அது ஒரு எமோஷன் தானே சார்? திருச்சிற்றம்பலம் ஜெயிக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இல்லை சினிமா வந்து மாறாது, நம்ம எல்லாருமே எமோஷன் இடியட்ஸ் தானே சார். வணக்கம் சார், அவினாசியிலிருந்து ரகு பேசுறேங்க சார். வணக்கம். தலைவன் தலைவி வெற்றிக்கு வாழ்த்துகள். தியாகராஜன் சாருக்கும் வாழ்த்துகள் சொன்னு சொல்லிருங்க. தமிழ் சினிமா இவ்வளவு ஆண்டு காலமா இருந்துட்டு இருக்கிறதுல சில குறிப்பிட்ட வசனங்கள் வந்து மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கும். ஏன்னா அது உண்மைக்கு நெருக்கமா இல்லாம உண்மையாவே இருக்கும். அதனாலயே மக்கள் மனசுல அப்படி இடம் பிடிச்சிருக்கும். இப்போ பாசமலர்ல சிவாஜி சார் சாவித்திரி அம்மாட்ட சொல்லுவாங்க, நம்ம சின்ன குழந்தைகளாவே இருந்திருக்க கூடாதா அப்படின்னு. உதிரி பூக்கள் கிளைமேக்ஸ்ல விஜயன் சார் சொல்லுவாரு, நான் செஞ்ச தப்புலயே மிகப்பெரிய தப்பு, பாவம் உங்க எல்லாரையும் நான் இன்னைக்கு என்ன மாதிரி ஆக்கிட்டேன்னு. அது ஒவ்வொரு படமும் அதோட தன்மைக்கு அவ்வளவு நெருக்கமான ஒரு உண்மையான வசனங்களை வச்சிருக்கும். உங்களோட பசங்க படத்துல அப்படி ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நான் நிறைய பேர்கிட்ட இந்த வசனத்தை சொல்லியிருக்கேன். எல்லாரோட மனசு ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே ஏங்கி கிடக்குது அப்படின்னு. அது வந்து 100க்கு 100 உண்மையான வசனம். அது வந்து எல்லா மனிதர்களும் அதை எதிர்பார்க்கிறாங்க. ஆனா எல்லாரும் வெளியில சொல்ல கூச்சப்படுவாங்க. ஆனா அது ஒரு படத்துல வந்து வசனமா வச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அது எவ்வளவு உயரத்தில் இருந்ததோ அதுக்கு சற்றும் குறைவில்லாம நான் இதை பல தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்ப நான் ஒர்க் பண்றேன், எனக்கு எப்ப ரெஸ்ட் ரூம் போகணும்னு தோணுதோ அப்பதான் நான் போவேன். ஆனா ஸ்கூல் படிக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க இன்டர்வல் விடும்போது எல்லாருக்கும் அது எப்படி ஒருத்தனுக்கு ஒண்ணு வந்தா ஒண்ணு எல்லாருக்கும் வருது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வச்சிருப்பீங்க. அந்த தரத்திலையும் இறங்கி எழுதுறீங்க. ஒரு குழந்தைகளுக்கான படங்கும் போது அந்த குழந்தைகள் லெவலுக்கு எந்திரிச்சு நீங்க எழுதி இருக்கீங்கிறது எனக்கு உங்க படங்களை நான் ரொம்ப ரசிச்சது. அப்புறம் கடைக்குட்டி சிங்கம் அந்த படத்துல விஜய் சந்திரசேகர் மேடம் முதல்ல நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்களா, அப்புறம் நீங்க தான் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி சொன்னதா ஒரு பேட்டியில சொன்னாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். விஜய் சந்திரசேகர் மேடம் அந்த கேரக்டருக்கு அவ்வளவு பர்ஃபெக்ட் மேட்ச் ஆனாங்க. இன்னும் சொல்ல போனா அதுல மாரிமுத்து சார் கூட அப்படிங்கிற ஒரு மேனரிசம் பண்ணியிருப்பாரு. அது நீங்க யாரையாவது பார்த்து எடுத்தீங்களா, இல்ல அந்த மேனரிசம் எப்படி நீங்க பிடிச்சீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆமா, கடைக்குட்டி சிங்கத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்து தான் செலக்ட் பண்ணோம். அந்த அக்கா தங்கச்சியில் அத்தனை பேரும், அதில் தீபாக்கா முத கொண்டு அவங்க விஜய் சந்திரசேகர்கிட்ட வந்து எங்கள் மேனேஜர் பேசியிருக்காங்க. பேசிட்டு இந்த மாதிரி அப்படின்னா யார் யார் நடிக்கிறாங்கன்னு முதல்ல அவங்க கேட்பாங்கல்ல. அவங்க வந்து ஆமாம் மேனேஜர் வந்து டக்குன்னு மனசு விட்டு ஆர்டிஸ்ட் லிஸ்ட் அப்புறம் சொல்லிட்டாங்க. ஐயோ பெரிய கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்துக்குள்ள நான் எங்கே தெரிய போகிறேன், நான் தெரியவே மாட்டேன், வேணாம் அப்படின்ட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட்டு, ஏன் இந்த டேரக்டர்கிட்டையே கேட்டுடலாமே என் கேரக்டர் என்ன அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் அடித்தாங்க. எனக்கு அதுக்கு முன்னால் அவங்க பழக்கமே கிடையாது. அப்புறம் கதையை வந்து நான் சொன்னேன், அவங்களுக்கு கதை ஃபுல்லாக சொல்ல, அந்த கிளைமேக்ஸ் சீனை மட்டும் சொன்னேன். இந்த இடத்துல உங்கள் கேரக்டர், ஏன்னா இந்த படம் வந்து நிறைய கேரக்டர் இருந்தாலும் ஒரு கேரக்டரோட நம்ம வேஸ்ட்டாக போயிட்டோமே, இந்த படத்துக்குள்ளே நம்ம ஏன் வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது மாதிரி இல்லை. ஆனால் எல்லா சீனுமே எல்லாருக்கும் ஹோல்டு பண்ண முடியாது. ஆளாளுக்கு ஒரு 2 சீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை சொன்னேன். நம்பி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஒரு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு அப்புறம் அவங்களும் நானும் நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டாக நிறைய வரைக்கும் அவங்களோட ரன் பண்ணுற அளவுக்கு அந்த கேரக்டர் எழுதி கொடுத்தது. அதே மாதிரி மாரிமுத்து கேரக்டர் வந்து போங்கடா அங்கிட்டு அப்படிங்கிறது எங்கள் மச்சான் கேரக்டர் ஒருத்தர் இருக்கிறார் ஊரில். அவர் எல்லாத்துக்குமே ரொம்ப நக்கலாக தான் பண்ணுவார் எல்லாம். ஆமாம் ஆமாம் பெரிய இவர் ஆடப்போங்கடாங்கிட்டு அப்படின்னு அவர் ஒவ்வொருத்துக்குமே அவருடைய பேச்சு எல்லாமே நக்கலாகத்தே இருக்கும். வாங்க அப்படிங்கிறதுலே ஒரு நக்கல் இருக்கும். வாங்கங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம், வாங்க அப்படிம்போம்ல, வாங்க அப்படிம்பாரு. அதில் இருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் தான் மாரிமுத்து கேரக்டர் பண்ணுவேன். ரொம்ப இடையில தளர்ந்திருந்த காலகட்டத்தில் உங்களுக்கு
பக்கபலமாக இருந்தது யார்? என் மனைவி தான் சார். அவங்க தான் மனைவி, என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அதுலேயே நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளில த்ரோட் உங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க. த்ரோட்டில் இருந்தாங்க. அந்த 3 வருஷத்தில் ஒரு 10 அசிஸ்டன்ட் வந்துட்டு ஓடி இருப்பாங்க. சரி ஒர்க் பண்ணலான்ட்டு வருவாங்க. இவர் படம் இப்போதைக்கு பண்ண மாட்டார் போல். எவன் என்னை நம்புனானோ அவன் இந்த படத்தில் இருந்தாங்க. அருமை. இந்த இதில் வந்து இருந்தார். ஜெகன் எப்போவுமே இல்லை, அவர் படம் நடக்காட்டினாலும் அவர் வெளில போய் மற்ற படங்கள் எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணார். ஆனாலும் அப்பப்போ வாரம் வந்து என் கூடவே கதையை பேசுகிறது, இது பண்ணுறது. அதே மாதிரி ஜானி, அவர் எப்போ இங்கே இருந்தாலும் எப்போ போனாலும் வந்துடுவார், ஒரு ஆறுதலாக இது பண்ணுவார். சந்தோஷ்னு சொல்லி இந்த படத்துலலாம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக என்னுடைய பழைய அசிஸ்டன்ட்ஸ்லாம் சொல்லலாம். அந்த செம படம் பண்ண வள்ளிகாந்த், மாமன் படம் பண்ண பிரசாந்த், அஸ்வின் ஒரு பையன் இருக்கிறான், செந்தாமரை கண்ணன். இவங்க எப்போவுமே வந்து எங்கே பூமிநாதன் ஒருத்தர் இருக்கிறான். எப்போ போனாலும் அவங்க வந்து நமக்கு கூட வருவாங்க. ஏன்னா அவங்க தோக்கும் போதெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருந்திருக்கேன். எப்படி கடந்து வரணும்னு அவங்களுக்கு நான் பாடம் எடுத்திருக்கேன். அருமை. எனக்கு பாடம் எடுக்க மாட்டாங்க, ஒரு ஆறுதலாக அப்பப்போ வந்து இருந்துட்டு போவாங்க. அதில் முக்கியமாக இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஜீவான்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது அவனுக்கு. வந்து அவனோட கோச்சிக்கிட்டு போனால் அப்புறம் திருப்பி வந்தான். வெளில போகும்போது தானே தெரியும் நம்ம சிலது எதுக்குன்னா ஒரு நல்லது நடக்கணும், நீ கற்றுக்கணும், இதை ப்ராப்பராக இருக்கணும், டைமிங் கீப் அப் பண்ணணும். ஒரு வேலை இந்த வேலையை சொன்னால் முடிச்சு கொடுத்தான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது ஃபஸ்ட்டு வருத்தமாக தெரியுது. அதை வெளில போய் இப்போ மற்ற இடத்துக்கு போகும்போது தான் ஆஹா இங்கே எவ்வளோ பெரிய டிசிப்ளினாக வேலையை கற்றுக்க முடியுது அப்படின்ட்டு வெளில போய்ட்டு வந்தான். அதே மாதிரி கந்தசாமின்னு ஒரு பையன் எப்போவுமே இன்றைக்கி எடிட்டிங் வேலை பார்க்க சொன்னால் பார்ப்பான், ஃபோட்டோஷாப் பண்ண சொன்னால் பண்ணுவான். எல்லாமாவும் அந்த இடத்துல வந்து தமிழ்குமரன் சார் நான் குறிப்பிட்டு சொல்லணும். நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் தமிழ்குமரன் இந்த 3 வருஷத்தில் நமக்கு ஏதாவது பண உதவி, மன கஷ்டம் எது இருந்தாலும் என்னை அப்படி பார்த்துக்கிட்டாரு. அப்படியா? ஆமாம், அருமை. எனக்கு பணம் வேணும் அப்படின்னா அவர் ஒருத்தர். அதே மாதிரி சுரேஷ்னு சொல்லி ஒரு நண்பர் இருக்காரு, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது அவங்க 2 பேருக்கும் நன்றி கடை போட்டிருக்காங்க. பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தமிழ்குமரன் உதவி பண்ணார் அப்படின்னு சொன்னீங்க. தமிழ்குமரனோட எங்கே உங்களுக்கு பழக்கம்? சார் அவர் ஒரு 8 வருஷம் ஃப்ரெண்டு சார். அப்படியா? அவர் வந்து ஒரு நாள் கடைக்குட்டி சிங்கம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது படத்துடைய ஷூட்டிங் முன்னாடி எல்லா நட்சத்திரங்களுக்கும் இந்த கதையை முழுமையாக சொல்லிடுவீங்களா? உங்களுடைய ஸ்கிரிப்டை படிச்சுட்டு உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிற சஜஷன்ஸ் எல்லாம் ஏற்றுக்குவீங்களா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.